ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. பட் இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பொண்ணோட கிராஜுவேஷன் டேக்கு நான் வந்து போயிருந்தேன். ஸோ அதுக்காக அப்போ ரெடி ஆகுனேன். அந்த வீடியோ தான் அப்படியே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு மேக்கப் லுக். அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து காட்டணும்னு நினச்சேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரைமர் பார்த்திங்கன்னா, நான் வந்து மாஸோட ப்ரைமர் எடுத்திருந்தேன். அண்ட் கலர் கரெக்ட் பண்ண ஆரஞ்ச் கரெக்டர் போட்டிருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் என்னோடய மேக் ஃபவுண்டேஷன் NC47. அண்ட் கன்சீலர் வந்து மேப்ளினோட கன்சீலர் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன், ஆஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பவுடருமே வந்து பார்த்திங்கன்னா, மாஸோட பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் தரேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் இந்த மேக்கப் வீடியோ எடுத்ததுனால எனக்கு ப்ராடக்ட்ஸ் ஞாபகம் கிடையாது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா, காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்டு ஐலைனர் போட்டுக்கிட்டேன். லைட்டாக வந்து ஐலைனர் மட்டும் ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கான்டோர் பண்ணின்னு இருக்கேன். கான்டோர் இல்லை, இது வந்து ஒரு ப்ரௌன்சர். ஸோ அதை வந்து லைட்டாக கான்டோர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ளஷ்ஷுமே நான் வந்து அப்ளை பண்ணின்னு இருக்கேன். ப்ளஷ் வந்து ஹுடா பியூட்டியோட ப்ளஷ். அண்ட் லிப்ஸ்டிக்கு இன்றைக்கி வந்து மாஸோட லிப்ஸ்டிக் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். மாஸோட செம்மையான ஒரு லிப்ஸ்டிக், ரொம்ப லாங் லாஸ்டிங். அண்ட் மாஸோட லிப் லைனர் போட்டு அதை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு கலர், நம்மளோட டஸ்கி ஸ்கின் டோனுக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஹேருமே இதெல்லாம் நான் முன்னாடி முடிச்சிருந்தேன், கேர்லிங் எல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ இப்படி தான் வந்து கேர்ள் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் இப்படி தான் நான் வந்து ரெடியாக இருக்கேன். இந்த ஒரு லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9 ஹவர்ஸ் இது வந்து ஸ்டே ஆயிருந்தது கைஸ். நிஜமாகவே சொல்கிறேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு துளியுமே வந்து இதாகலை. அவ்வளோ நல்லா இருந்தது. சிம்பிளான ஒரு விஷயம். பட் நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தர செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன்.